வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான பாவக்காய் வச்சு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இந்த முறையில் பாவக்காய் தொக்கு நீங்கள் செய்யும் போதுங்க பாவக்காய் வந்து கசப்பே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்து கூட பரட்டி சாப்பிட நல்லா இருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக பாவக்காய் எடுத்துங்க. உள்ளே இருக்கிற விதப்பகுதியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாவக்காய் தொக்கு செய்யறதுக்குங்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 பூண்டு பல் பெரிய சைஸில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி வதங்கிறதுக்கு பாவக்காய் தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட பாவக்காய் சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. பாவக்காய் வந்து கசப்பு கூடுதலாக இல்லாமல் இருக்கிறதுக்குங்க அரிசி கழுவின தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் பாவக்காவை நறுக்கி போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலேருந்து நார்மல் தண்ணியில் கழுவி நீங்கள் பாவக்காய் வதக்கி செய்யும் போது உங்களுக்கு அதிக கசப்பு இருக்காதுங்க. அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் குமிஞ்ச மாதிரி சாம்பார் பொடி எடுத்துருக்குங்க. சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி ஊற வச்சுருக்கேன். கரைச்சி வச்சதை புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது கூடயே காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 300லேருந்து 400 ml வரைக்கும் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வெந்து வரட்டுங்க. காய் நல்லா வேகலைன்னா தண்ணி பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. எடுத்தோன்னா நிறையா தண்ணி சேர்த்துக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்குங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும். இது 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் பக்கம் இந்த காய் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வேக விட்டுட்டு இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாங்க. தொக்கு தயாராகிடுச்சு. தொக்கு தேவையான பதத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கும்போது சாதத்துலேயும் கூட போட்டு பரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எல்லா விதமான சாதத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான பாவக்காய் தொக்கு கசப்பே இல்லாமல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.